Hi everyone, Assalamu alaikum and welcome back to our channel Sabi's Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ரமதான் ப்ரிப்பரேஷன்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம குக்கிங்ல ஈடுபடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடு அதுக்கப்புறம் மற்ற திங்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளீனாக நீட்டாக அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒரே நாளில் எடுத்தது கிடையாது, 3 டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பால்கனிலேருந்து க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனி ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மேலே ஒட்டடையிலேருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி ஃப்ளோரெல்லாம் நல்லா வந்து லிக்விட்லாம் போட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பால்கனி அந்த விண்டோ கிளாஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து லைசால் இல்லை கோலின் போட்டுட்டு ஃபுல்லாக அதையும் வந்து நல்லா வைப் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரியான டீப் க்ளீனிங் வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுறது தான் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது. பட் ரமதான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னாக்கா அந்த ஹோல் மந்த் வந்து நமக்கு இந்த மாதிரியான வேலைகள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான். ஸோ மேலே வந்து அந்த ஒட்டடை அடிக்கிறது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ க்ளீன் ஆகிடுச்சு. கீழேயும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அதுவும் வந்து நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. விண்டோ அதுக்கப்புறம் இந்த கம்பிலலாம் ஃபுல்லாக வந்து தொடச்சி மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. ஈஸியாக வந்து மண் அடையுது இப்போலாம், அதனால் அதையும் நல்லா தொடச்சி வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பால்கனி க்ளீனிங் வந்து பார்த்தோன்னா நான் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் வந்து பண்ணேன். சும்மா இருப்போம் இல்லையா அந்த டைமில். எனக்கா மதியம் வெயில் வந்து இந்த பால்கனியில் படம் சீக்கிரமாக வெட் ஃப்ளோர் வந்து ட்ரை ஆகிடுங்கிறதுக்காக மதிய நேரத்தில் பண்ணேன். ஸோ இது வந்து 1 day நான் வந்து இந்த மாதிரி பால்கனி க்ளீனிங் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். அந்த பால்கனி க்ளீனிங் மட்டும் இல்லாமல் அங்கே வைக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். அண்ட் ஆல்சோ அந்த கிளாத்ஸ் ட்ரை ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்டையுமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி தொடச்சி வச்சேன். ஸோ அப்புறம் கார்டனிங்கில் இந்த பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாட் இருக்கும்ல, அதையும் கொஞ்சம் தொடச்சி அப்படியே வச்சாச்சு. ஸோ க்ளீன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கிச்சனுக்கு வந்தேன். கிச்சன் கண்டிப்பாக நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் கிச்சனுக்கு வந்து ஒதுக்குறது ரொம்பவே நல்லது. இதுவும் வந்து நான் ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தேன். லஞ்ச் வேறு இடையில வச்சிட்டோம்னாக்கா நமக்கு டைமிங் ரொம்ப சொதப்போம். அதனால லஞ்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 PM இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே அந்த மேலே இருக்கிற கவர் எடுத்து வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் மதியம் அந்த கவரும் காஞ்சிச்சு. ஸோ அதை வந்து மேலே போட்டாச்சு. மேலே வந்து என்ன வைப்பேனாக்கா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அப்புறம் பிஸ்கெட் பாக்ஸ் அந்த மாதிரி தான் வைப்பேன். ட்ராஷ் பேக் பாக்ஸும் அதில் வச்சுருப்பேன், ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது 3 மட்டும் ஃப்ரிட்ஜு மேலே இருக்கும். அண்ட் ஃப்ரிட்ஜு கீழே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் பண்ணேன். நான் ஆல்ரெடி டீப் க்ளீனிங் வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ வேணால் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அதை காட்டில் ரொம்ப லென்த்தியாக போயிடும், போர் அடிக்கும். அதனால தான். இன்னும் வந்து ஃப்ரிட்ஜில் எதுவும் ஸ்டாக்கப் பண்ணல. ஸோ அதனால் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு திருப்பி உள்ளே அடக்கிட்டு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையாயிடும். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். அண்ட் இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி வந்து இஃப்தார் டைமில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸு டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப வந்து அன்ஹெல்த்தியாக போவேன், நான் ஒரு ஹெல்த்தியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். எப்படி நம்ம லைக் டின்னரில் நார்மலாக சாப்பிடுவோமோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கீழெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வெளியே டோர் வந்துட்டு ஃபுல்லாக வந்து காலின் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ அதை வச்சு வைப் பண்ணாக்கா அந்த க்ளீனிங் வேலை முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். உள்ள ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. கரெக்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழேயும் வந்துட்டு வெஜிடபிள் செக்ஷன் அதையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. அண்ட் அடுத்தது கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு வந்துட்டேன். ஸோ அங்கேருந்து அவன் எல்லாத்தையும் வந்து கீழே இறக்கி வச்சாச்சு. ஃபுல்லாக வந்துட்டு நம்ம லிக்விட் இருக்குல்ல, ப்ரில் லிக்விட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த லிக்விட் வந்து நல்லா வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப்பை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நல்லா நுர வர மாதிரி நல்லா வந்து பிசுப்பு இருக்கிறது ஒன்றும் இருக்காது, அவ்வளோ சூப்பராக போயிடும். ஸோ அதை நான் ஃபுல்லாக வந்து என்டையர் இந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நான் வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சைட் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் திங்ஸை வேணால் அப்படி மூவ் பண்ணிவிட்டு இன்னொரு சைட் கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ நான் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்லாம் முடிச்சுட்டு கபோர்டெல்லாம் வந்து வைப் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிட்டேன். அண்ட் கபோர்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அது எல்லாமே வந்து தொடச்சிட்டு ஒரு தடவை வந்து வைக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்துட்டு கொஞ்சம் அழுக்காகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்போ தொடச்சி வச்சோம்னாக்கா கொஞ்சம் நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து டீப் க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தொடச்சி வச்சுட்ருந்தேன்.
அண்ட் இந்த க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வெளியே போயிருந்தேன். வெளியே போல் அப்பார்ட்மெண்ட்லேயே தான் வந்துட்டு ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபியூ ஷாப்ஸ் போடுவாங்க, அப்புறம் வந்து ஃபுட் ட்ரக் போடுவாங்க, அப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. ஸோ அந்த ஈவெண்ட் தான் இன்றைக்கி வந்து நடக்குது. காலையிலேருந்து போட்டிருந்தாங்க, நைட்டு ஒரு 9 மணி 10 மணிக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். இங்கே வந்து பசங்களுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடந்தது, பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யூஸ்வலாக வந்து இந்த குர்த்தி ஷாப்பு, சாரீ ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. கார்லாம் கூட வச்சுருப்பாங்க ப்ரொமோஷனுக்கு, அந்த மாதிரி. அப்புறம் ட்ரிங்க்ஸ் இருக்கும், ஃபுட் ட்ரக் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியாகவே எந்திரிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் இருந்தது, ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது. சரி வாக்கிங் போகலாம், ரொம்ப நாள் ஆச்சு காலையில் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைசின் வந்து தூங்கிட்டு இருந்தார். நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு ஏர்லி மார்னிங் வாக்கிங் எல்லாம் வந்து. ஏன்னா இடையில வந்து கொஞ்சம் பனிலாம் அதிகமாக இருந்தது. இப்போ தான் ஃபியூ டேஸாக வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ காலையில் நல்லா இருந்தது வெதரு. ஸோ அதனால் வந்து வாக்கிங் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வாக்கிங் போக 1/2 hour தான் போனேன், அப்புறம் டக்குனு வீட்டுக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து இந்த பேக் வந்து டெலிவரி ஆகிருந்தது. நேற்று வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் மில்க் பேஸ்கெட் அப்படிங்கிற ஆப்பில். இது வந்துட்டு ப்ரொமோஷனுக்காக வந்துருந்தாங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணது தான். இது வந்துட்டு நம்ம மில்க் பேஸ்கெட் அப்படிங்கிற ஆப்பு. ஸோ இதில் மில்க் மட்டும் கிடையாது, க்ராசரிஸ், அப்புறம் வெஜ்ஜீஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து ஆர்டர் பண்ணது வந்து ஒரு க்ரீட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, காம்ப்ளிமெண்ட்ரியாக 50 rupees டைரி மில்க் சாக்லேட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னாக்கா 50% ஆஃபர் வந்து அதில் இருக்குது, அந்த கூப்பனை கொடுத்துருக்காங்க. நான் 250 rupees வந்து நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களே ஒரு 250 rupees வந்து கொடுத்தாங்க. மொத்தம் 500 வந்து வேலெட்டில் ஆட் ஆகிடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃப்ரீபீஸ் கொடுத்தாங்க. ஃப்ரீபீஸ் வந்து என்ன கொடுத்தாங்கனாக்கா 2 கண்டெய்னர், ஸ்டோரேஜ் கண்டெய்னர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கில் வந்துட்டு குட்டீஸ் எல்லாம் போட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லாமே. ஆனால் அதில் வந்துட்டு நாங்கள் இப்போது மில்க் வந்து ரெகுலர் பேசிஸாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஸ்பாருக்கு தான் வந்திருக்கும். இந்த ஸ்பார் வந்து மெரினா மாலில் இருக்குது. எங்களுக்கு பக்கத்தில் இருக்க மால்னாக்கா மெரினா தான், அதை விட்டால் ஃபீனிக்ஸ் வேளச்சேரியில் இருக்கிறது தான். இங்கே வந்து ஸ்பாரில் கொஞ்சம் க்ராசரிஸ் அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் மால் உள்ளே வந்துட்டு மேலே தான் ஏற வந்தோம். ஸ்பார் கடைசியாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு. வெளியே நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம், இயரிங்ஸ், அப்புறம் வந்து சுடிதார், அந்த மாதிரியான ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த இயரிங் கலெக்ஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஹேர் கிளிப்ஸ், சைடு ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக் கலெக்ஷன்ஸ், அதுவும் நல்லா இருந்தது எல்லாமே. இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கிற கொரியன் கிளிப்ஸ் எல்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
மேலே வந்துட்டு டைம் ஜோன் இருந்தது. இங்கே வந்து ஃபைசன் வந்து கூட்டிகிட்டு வந்ததே இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நிறைய லாக்டவுன் டைமில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைசனும் வரல. அவர் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவ்வளோவா விருப்பம் இல்லை. பட் இப்போ நிறைய வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதனால் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். நிறைய வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது. ஃபைசன் ரொம்ப நேரம் நல்லா என்ஜாய் பண்ணாராங்க. அதுக்கப்புறம் வந்து பிட்ஸா வேணும் அப்படின்னு கேட்டார். அதனால் மால்லேயே வந்து பிட்ஸா ஹட் இருந்தது, அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இப்போ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் வரல. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் டேபிளில். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து சிக்கன் சாசேஜ் பீட்ஸா. ஸோ அதுதான் அங்கே இருந்தது. நார்மல் சிக்கன் பீட்ஸாவே வந்துட்டு இல்லை. டிக்கா பீட்ஸா, அப்புறம் தெரியாக்கி சிக்கன் அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ளெயின் சிக்கன் வந்து இல்லை. ஸோ அதனால் சாசேஜ் சிக்கனே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் தென் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்பார்க் வந்துட்டோம். இங்கே கொஞ்சம் ஆஃபர் ப்ராடக்ட் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்து அப்புறம் கொஞ்சம் க்ராசரிஸ் இருந்தது. பெரிய க்ராசரி ஷாப்பிங்லாம் இல்லை, நார்மலாக கொஞ்சம் அப்போதைக்கு தேவையானதை மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட்டமாக வேறு இருந்தது வீக்கெண்டுங்கிறதுனால வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் பண்ணிவிட்டு மறுபடியும் நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்ட் இது டே 4. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னாக்கா நான் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ண போகிறேன். ரூம் அண்ட் ஹால் எல்லாமே சேர்த்துட்டு, ஸோ ஃபுல்லாக அங்கேயே ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு, இந்த மாதிரி ஜன்னல் கம்பியெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாதம் கூட பண்ணுறதில்ல. இதெல்லாம் 3 months ஒன்ஸ் 4 months ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது தான். இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன். ஸோ அதனால் அதையும் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜன்னல் கம்பியெல்லாம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாக தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லிக்விட் போட்டுட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு மறுபடியும் வந்து அது காய வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்க்ரீன் எல்லாமே வந்து
இருக்கு இல்லையா, அது எல்லாமே கர்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதையும் வாஷ் பண்ணி அதையும் வந்து புதுசாக எல்லாத்தையும் வந்து மாட்டியாச்சு. ஸோ அந்த மாதிரி வேலை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி. ஸோ ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து கர்டன்ஸ்லாம் சூப்பராக காஞ்சிடுச்சு. ஸோ அதையும் வந்து மறுபடியும் வந்து மாட்டியாச்சு. அண்ட் டோர் மேட்ஸும் வந்துட்டு வாஷ் பண்ண போட்டிருந்தேன். அதையும் வந்து நல்லா வந்து அதுவும் சூப்பராக வந்து காஞ்சிருந்துச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான வேலை, சோஃபா வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது. கண்டிப்பாக குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய வந்து டஸ்ட்டெல்லாம் சீக்கிரமாக படியும், ஏதாவது சிந்தி வச்சுருவாங்க. ஸோ நிறைய இருக்கும் அந்த மாதிரி இடுக்கலலாம். அதனால் வந்து வேக்யூம் போடுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அது வந்து அது ஃபுல்லாக வந்து வேக்யூம் போட்டுருந்தோம். வேக்யூம் போட்டது வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து ஃபுல்லாக அது போட்டு கொடுத்தது எல்லாம். அண்ட் இது வந்து நேற்று ஸ்பார்க்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே வந்து இந்த கார்பெட் வந்து பார்த்துருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் கார்பெட் போடணுன்னு, பட் எதுவுமே சரியாக அமையலை. ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இதோட ஃபேப்ரிக் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால் இது வந்து வாங்கியாச்சு. இப்போது ரமதானுக்கு வந்து ஸ்பெஷலாக இது வந்து விரித்து வந்து சோஃபாலாம் செட் பண்ணி போட்டாச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த vlog வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சபீஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.